சினு, என்ன இது? சேட்டுக்கிட்ட நீ கொடுத்த பணம். இது எப்படி? எதுக்கு நீ அவர்கிட்ட பணம் கொடுத்த? நீ அவருக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்ததுல்ல? அது ஏன் விஷயம். நான் கொடுக்கும்போது கொடுப்பேன். நீ எதுக்கு போய் கொடுத்த? வேற என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுக்க முடியலன்னு நீ புதுசா குடிக்க ஆரம்பிச்சுட்ட. இந்த பணத்தை மட்டும் கொடுக்கலனா நீ தினம் தினம் குடிக்க ஆரம்பிச்சிருவ. ஏய், அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ இப்படி பணம் இல்லையேன்னு குடிச்சிட்டு வர்றத வீட்ல இருக்கிறவங்க பார்த்தா என்ன ஆகும்? பெரிய அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. உன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா? நீ நேத்து பார்ல விழுந்து கிடந்த. ஆனா கதிர் தான் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான்னு அவனை எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? நீ தான் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பெரியப்பா உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாரு. நீ இப்படி பணம் இல்லையேன்னு புலம்பிக்கிட்டே சுத்திட்டு இருக்க போறியா? அதனாலதான் நான் என் அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடுத்தேன். இங்க பாரு, நான் உங்ககிட்ட என் கடன் அடைக்க பணம் கேட்டேனா எனக்கு யாரோட பணமும் தேவையில்லை. சேட்டுக்கு நீ பணம் கொடுக்கணும்ல, அது கொடுக்கலனா அந்த ஆளு வீட்ல வந்து பிரச்சனை பண்ணுவாரு. அது ஏன் பிரச்சனை, அதுல நீ தலையிடாத. ஒரு தடவை பணத்தை கொடுத்துட்டு என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துன. உன் பணத்தை திரும்ப கொடுக்கதான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். ஐயோ, அந்த பணமே வேண்டாம் தானே நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன்டா பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்த? திரும்ப போய் நீ அவர்கிட்ட கொடு. ஒன்னும் தேவையில்லை. என் கடனை எனக்கு அடைக்க தெரியும். உன் பணம் எனக்கு வேண்டாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்யற வேலை வச்சுக்காத. இங்க பாரு, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத சீனு. உன் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரியா? என் பிரச்சனை எனக்கு சரி பண்ணிக்க தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு.